ஸோ ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம்னா பேடிஸ் வித்தோட ஈஸி மோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹார்ட் அண்ட் லாவா மோடை போடுறேன். ஸோ ஈஸி மோடில் வந்து நம்மளோட குறிக்கோள் என்னென்னா நம்ம வந்து 10 மினிட்ஸ்குள்ளே பார்க் பண்ணோம். இதை பார்க்கறது தான் இது. அண்டு நான் இதை முதல்ல விளையாடிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு பட்டு போயிடலாம். ஸோ கைஸ் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், பட் ஹார்டில் தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ஈஸினால தான் எதுவுமே இல்லை. ஸோ இவன் இவ்வளோ பக்கத்தில் இருக்கான்ல, சுற்றிட்டு போய் அப்புறம் வந்து துரத்தலாம். இப்போ அவன் என்னோடய பின்னாடி சுற்றுறானா, இப்போ அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓடணும். ரொம்ப ஹார்டாக இருக்குது கைஸ். இது போயிட்டே இருக்கேன். 2 பேர் கீழே சென்டர் போட்டுருக்காங்க கைஸ். பாருங்கள், நான் வந்து இங்கேருந்து குதிச்சிட்டா அவன் வந்து என் பின்னாடி வர மாட்டான். பார்த்தீங்களா, வரல. இப்போ அவன் என் பின்னாடி நின்றுருப்பான். அங்கே நின்றுப்பான். வெயிட் பண்ண காட்டுறேன். அங்கே நின்றுக்கா பாருங்கள். ஸோ நான் போயிடுறேன் கைஸ். திறக்க மாட்டேங்குது கைஸ். தொட்டால் தான் ஓடிய நினைக்கிறேன். அங்கே ஷவல் இருக்குது. ஷவல் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நம்ம வந்து டிக் பண்ணால் தான் அதை வந்து அதுக்குள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் போய் விளையாடுங்க. பேடிஸ் வித்தன் ஈஸி. அண்ட் நீங்கள் ஈஸி விளையாடுமா உங்களுக்கு ஹார்ட் அண்ட் லாவா வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடலாம். ஸோ ஈஸி வந்து ஈஸியாக தான் இருக்கும். இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஹார்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து பேடிஸ் வித்தன் ஹார்ட் நான் வந்து வீடியோ பண்ணி போடுறேன். தென் நம்ம ஈஸியில் வந்து இங்கே எல்லாம் எவ்வளோ ஈஸியாக எடுத்து பாருங்கள். அவ்வளோ ஈஸி. ஸோ அவங்க வந்து இப்போ தான் ஒரு உருண்டை போச்சு. இன்னொரு உருண்டைக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அது போக நம்ம போகணும். நல்லா இங்கே டான்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ போகலாம். அது போயிடப்போ நான் போயிடுறேன் பாருங்கள். இப்போ திரும்ப ஒன்று வரும். அது போக தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகணும். இப்போ வரும்னு நினைக்கிறேன். எப்படிங்க நான் இங்கே போய் நின்றுட்டு டான்ஸ் வந்துருச்சு. போ இப்போ போயிடலாம். நான் இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட டெத் ஆகலை. சரியா, இப்போ தான் வீடியோ ஆரம்பிச்சிருக்குது. நான் வந்து 25% முடிச்சிட்டேன். இது ஓப்பன் பண்ணிட்டு ஓடுது. ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது இதெல்லாம் நடக்காது. அவன் வந்து அடிச்சிருவான். போக தான் பழக்கமாகும். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் குதிரை பட்டனில் உங்கள் கை இருக்கணும். அது இருந்தால் மட்டும் போதும். இதை திருப்பி விட்டால் அது மேலே போகும். நான் இப்போ வந்துட்டேன்னா இப்போ சீக்கிரமாக போய் அங்கே வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிச்சுக்கணும். ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போகணும். 3, 2, 1 ஓடு. இங்கே சாவுக்காது. சத்தனை மானமே போயிடும். ஷேடெல்லாம் தெரியுது கைஸ் அங்கே சைடில். ஓடு ரயிலே ஓட்டேரு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லேக் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ். நான் வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு லேடர் இருக்குது. அது ஏறி போயிடலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஷெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க லேடரை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு அங்கே போய் கேட்டால் வைக்கணும். வெயிட் பண்ணுங்க சார். அங்கே நின்றுருக்கான். யார் அது? அவனை வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் அவனோட லேடர் நமக்கு தெரியல. நம்மளோட லேடர் அவனுக்கு தெரியாது. அவன் எங்கேயோ ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கான் பாருங்கள். கரெக்டாக இது பார்ப்போம். அவ்வளோதான், போயிடலாம். அண்ட் இப்போ தான் மெயின் விஷயமே ஆரம்பிக்கும். அண்ட் அதுதான் ஃபேன். இங்கே இருக்க ஃபேன்லாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபேன் தான் கைஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். போயிடலாம். அவுட் ஆகாது. அவ்வளோதான், நம்ம அவுட் ஆகாமல் விளையாடணும். ஓகே, இங்கே கைஸ் ஓவர் ஜம்ப் பண்ணுறேன் கைஸ். நான் இதில் போயிடுச்சு. இதில்னு சொன்னால் போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்லோவாக ஜம்ப் பண்ணேன். இதில் ஓகே. இப்போ இதில் ஏறி இங்கேருந்து இதில் போய் இதுலேருந்து அதில் ஏறி இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து அங்கே போகணும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கே ஜஸ்ட் பைப்ஸ் இருக்கும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுற்றணும். அண்ட் திரும்ப வந்தது திரும்ப இதில் போயிட்டு ஐயோ ஆஃப் பண்ண மாட்டேன் செத்துலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக அதில் குதிச்சு ஆஃப் பண்ணிட்டு சுற்றலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரைட்லேயே வந்து இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிடலாம். அவ்வளோதான். நான் இதை ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது எனக்கு தெரியவே இல்லை ஆஃப் பண்ணணுன்னு. நான் நார்மலாக விளையாடிட்டே இருப்பேன்னா செத்துட்டே இருந்தேன். அப்புறமா தான் புரிஞ்சிச்சு அந்த ரெட் கலர் லிவர்லாம் ஆஃப் பண்ணோன்னே.
அண்டு இதெல்லாம் ஈஸியாக தான் கைஸ், அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். சைடில் லாஸ்ட் எண்டிங்கில் அதில் கார்னரில் போய்ட்டு குடிச்சா தான் கரெக்டாக குதிக்க முடியும். அண்டு அவ்வளோதான், நான் சின்ன ஃபேன் தான், இதெல்லாம் நம்ம சாக போகிறோம். குதி குதி அவ்வளோதான், இந்த மாதிரி குதிச்சு போகிறோம். அதில் எஞ்சில் போய்ட்டு குதிக்கிறோம் கைஸ் கரெக்டாக. யூஸா டெத்து க்ளோஸாக போகிறேன். அவ்வளோதான் காலி இல்லையா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து பறந்து போனால், வானத்தில் நோக்கி பறந்து போனால் டுபில் வந்துட்டிங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே இருக்க கேஃபேட்டேரியாவில் இருக்க இவன் இந்த பேரி அடிக்கும். கேரி த செஃப், பேரி தானே வரும். கேரி, இவன் பேர் கேரி, அவன் பேர் பேரி, இவன் பேர் கேரி. கம்மி பிரச்சனை 2 பேரும். இவனை கொல்லணும், இவனை கொல்லட்டா. அதுதான் அதெல்லாம் காலி பார்ப்போம். ஓடா. சரி, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும். முடிச்சு ஓடு. ஸோ இங்கே தான் ஜம்ப் போட்டால் ஸ்லைடாகி போய் விழுந்துவோம். குதி பட்டர்ஸ்லாம் காட்டாங்க கைஸ். அவ்வளோதான், இப்போல்லாம் கேம் முடிய போகுது. பண்ணி இதெல்லாம் ஈஸி கைஸ், தப்பா மேட்ரு. இதெல்லாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். பட்ட போது இல்லை, படல. இது ஈஸியாக கைஸ் இருக்குது, ஹார்ட்னால. அதுதான் இங்கே போய் லேண்ட் ஆகினா அதெல்லாம் முடிச்சிச்சு. ஸோ கைஸ், இங்கே வந்து ஒரு பிளாங்க் வச்சு நம்ம நெக்ஸ்ட் சைட் போகணும். லேடர் கடை வச்சு அங்கேருந்து கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிளாங்க் வச்சு போகணும். ஸோ நான் இதை மட்டும் 2x ஆக்கிடுறேன். அவ்வளோதான் முடிச்சு. இந்த குப்பையை கொண்டுட்டு நம்ம இங்கேருந்து அவனுக்கு வந்து அவன் நம்மளை அடிக்க வர மாட்டான். அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் அவன் அடிக்க வருவான். ஸோ நம்ம இங்கேயே அவனை முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போயிருக்குல்ல. ஸோ காய்ஸ், இங்கே வரைக்கும் வந்தாச்சு. இங்கேருந்து அங்கே குதிச்சு அங்கே ஒரு லேடர் வச்சுக்குது, அங்கே நம்ம மேலே போகலாம். ஸோ ஏறிட்டேன். ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு லேடரை பிடிச்சி அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஹெலிகாப்டர் இருக்குது கைஸ், இந்த ஹெலிகாப்டரை பிடிச்சிடலாம். அண்டு பறக்கிறோம். எனக்கு போர் அடிக்குது இங்கே. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.